சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்களை ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பாஸ்தா வந்து தண்ணி ஊற்றி வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. பாஸ்தா ஃப்ரை செய்கிறதுக்காக நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், ஒரு முட்டை தேவை. அதுக்கப்புறம் கறி மசால் 1 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா வெந்துருச்சு. அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோல, அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்தா கூடவே ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். மசால் பவுடர், சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். கறி மசால் சிறிதளவு. மசாலா பவுடர்லேயே உப்பு இருக்கும். இங்கே வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கோசரம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை ஊற்றுறதால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக இந்த சுட எடுத்து பரிமாற வேண்டியதுதான். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேலம் ஈஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.